கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 10/6/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். கனம் பண்ணும்படி கர்த்தருடைய நாமம் அதிசயம். Honoring God's name, it's beyond understanding. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிசயமான நாமம் என்கிறதான வார்த்தையிலே இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். வேதத்தில் ஆண்டவருக்கு 272 பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெயர் ஏசாயா 9:6 அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். மனோவா நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மனோவா கர்த்தருடைய தூதை நோக்கி, நீர் சொன்ன இந்த காரியங்களெல்லாம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்னவென்று கேட்கிறான். அதற்குன்பதாக மனோவா தேவனுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காணிக்கை செலுத்த, தகனபலி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான். கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், நீ ஒரு வேளை கர்த்தருக்கு நீ காணிக்க தகனபலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக. அது கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். இப்போதான் மனோவா கர்த்தருடைய தூதனை பார்த்து சொல்லுகிறார், நீ சொன்ன இந்த காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி, இல்லாவிட்டால் உமக்கு மகிமை செலுத்தும்படி, உம்மை மேன்மையாய் எண்ணும்படி, உமக்கு காணிக்கை செலுத்தும்படி உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கிறான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறதான வார்த்தை, என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19ஆம் வசனம். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கிற்று என்று வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று சொல்லி. சங்கீதம் 75:1 சொல்லுகிறது, உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாயிருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. சங்கீதம் 111:4 சொல்லுகிறது, அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். எரேமியா 32:17 உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆம் பிரியமானவர்களே, அதிசயமானவர் அதிசயமானவர் என்கிற நாமத்தை உடையவர் நம்மை அதிசயங்களை காணப்படுவாராக. ஒருவேளை இன்றைக்கே அந்த அதிசயங்களை உங்களோட வேலைகளிலே, அல்லாவிட்டால் உங்களோட தொழிலே, உங்களோட குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் மத்தியில், உங்களுடைய திருச்சபையிலே கர்த்தருடைய அதிசயம் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாய் காணப்படுவதாக என்று வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள், புதிய காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கனப்படுத்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர், தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் மறைக்கிறவர், கிருபையுள்ள கரத்திற்குள்ளே வைத்து எங்களை நடத்துகிறவர்,
ஸ்தோத்திரம். எங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக அற்புதங்களை செய்கிறவர், எங்களை அதிசயமான காரியங்களை விளங்க பண்ணுகிறவர். எங்களுடைய ஏக்கங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மன அமைதி இல்லாத நேரங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் மன குழப்பங்களுக்கும் கண்ணீரின் பாதைகளுக்கும் கலங்கின நேரங்களுக்கும் உடைந்து நொறுங்கின இருதயத்தோடு உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நேரத்திலும் தேவனாகிய கர்த்தர் தாமே அதிசயத்தை விளங்க பண்ண ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. நேற்றைய கேள்வியும் அதற்கான பதிலும். நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே. யார் யாரிடத்தில் சொன்னது? தாவீதின் மனுஷர் தாவீதிடம் சொன்னது. 1 சாமுவேல் 24:4. இந்த நாளுக்கான கேள்வி, ஏற்ற பிரகாரமாக உம்மை நான் கனம் பண்ண மாட்டேனா? யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.